வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ g04 இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா February 15 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ஸோ இதோட கம்ப்ளீட்டான ஸ்பெக்ஸ் அண்ட் ப்ரைசிங் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.6 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் 90 ஹெர்ட்ஸ்க்கான டிஸ்பிளே தான், எல்சிடி டிஸ்பிளே தான். ஸோ நம்ம இந்த பட்ஜெட் ரேஞ்சில், ஏன்னா இதோட ப்ரைசிங் வந்து நான் என்ன சொல்ல கடைசியாக சொல்கிறேன், ஏன்னா இந்த ப்ரைசிங் ரேஞ்சுக்கு யாரும் வந்து ஃபுல் HD கொடுக்கறதில்ல. ஸோ கொடுக்கவும் முடியாது இந்த பட்ஜெட்டில். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிசாக்கோட T606. ஸோ இதை எக்கச்சக்க ஃபோனில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அண்டர் 10,000 உள்ள ஃபோனில் அதே ப்ராசஸர் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16 மெகா பிக்சல் ரியர் கேமராவும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மெகா பிக்சல் கொடுத்துருங்க. ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 மெகா பிக்சல் டெப்த்து ஏஐ அது மாதிரி எதுவும் கொண்டு வராமல் டீசெண்டாக ஒரே கேமராவோட முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அது கூட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAh இருக்குது. ஸோ இது கூட ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டான வேல்யூ வந்து என்னென்னு லீக்ஸில் வந்து கிடையாது. பட் அப்ராக்சிமேட்டாக 15 வாட்ஸ் வந்து இருக்கலாம். அண்ட் இதோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஷன் லாக் அதெல்லாம் இருக்கும். ஆண்ட்ராய்டு 14ஓட வருது. பட் 14 கோ எடிஷனோட வருதா இல்லை வெறும் 14ஓட வருதா அப்படின்னு தெரியல. கோ எடிஷனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆண்ட்ராய்டு 14 ரன் பண்ணால் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும். அண்ட் அது கூடவே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 mm கிட்டத்தட்ட இருக்குது. 7.9 mm வருது. ஸோ ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா காம்பேக்டாக தான் இருக்கும். ஏன்னா 5000 mAh கொடுத்து 8 mm மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுவே கொஞ்சம் பெரிய விஷயம் தான். பட் பிளாஸ்டிக் பேக் தான், ஃபுல் பாடியுமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். ஸோ இது கலர் வேரியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கலர் வேரியண்ட்டோட வருது. ஸோ அதோட கலர்ஸ்லாம் நான் காமிக்கிறேன். ஸோ எனக்கு பர்சனலாக அந்த மோட்டோட அவங்க ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, அந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பார்க்கவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிங்க் மாதிரியும் இருக்குது, ஆரஞ்சு மாதிரியும் இருக்குது. ஒரு மாதிரி அது இந்த மோட்டோவோட இந்த ஃபோல்டில் கூட லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே கலரே இங்கேயும் எடுத்து வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4GB 64GB ரேமோட ஒரு வேரியன்ட் வருது. அதுக்கப்புறம் 8GB 128ஓட வருது. ஸோ 4GB கூட ஓகே, ஒத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து கரெக்டான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபோனுக்கு 8GB ரேம்லாம் தேவையே படாது. மேக்ஸிமமே 4GB இருந்தால் போதும். ஏன்னா ஆப்ஷன்லாம் ஒரு 6GB ரேம் வந்து கொடுத்துருக்கலாம். பட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8/128 கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் 8/128 போகாதீங்க. ஏன்னா அது ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே வந்து போயிடும் எப்படி பார்த்தாலும். இதோட பேஸ் வேரியன்ட் 464 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9000க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து February 15 அன்றைக்கி லான்ச் ஆகுது. ஸோ நீங்கள் அன்றைக்கே வாங்கினீங்க அப்படின்னா ஏதாவது பேங்க் டிஸ்கவுண்ட் அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 ஆர் 600 அந்த ரேஞ்சில் வந்து மைனஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்கான காம்படிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10,000 ரேஞ்சில் எக்கச்சக்க கம்பெனிஸ் இப்போ போட்டி போட்டுருக்காங்க, வரிசையாக லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி A3ங்கிற ஃபோனும் வரப்போகுது. ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் கிளாஸ் பேக்கோட வரப்போகுது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதே ப்ரைஸிங்கில் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி இருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் டெக்னோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் ரேஞ்சில் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. டிசைனாக இருக்கட்டும், ஸ்பெக்ஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட இதே ஸ்பெக்ஸை தான் காப்பி அடிச்சிருக்காங்க மோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து. பட் இன்ஃபினிக்ஸ் கிட்ட ஒரு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட UI வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு மாதிரி ஸ்டேபிளாகவும் இருக்காது. அங்கங்கே ஜிட்ரியாக ஃபீல் ஆகும். ஆனால் இந்த மோட்டோ கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட வரும். அண்டு கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டோட ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபீச்சர்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் கொஞ்ச நாளாக மோட்டோ ஃபோன் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா OS வந்து இங்கே சரியாகிடும். சர்வீஸ் சென்டரும் இன்ஃபினிக்ஸை விட மோட்டோ வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் 464 வந்து வேரியன்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு SD கார்டு வந்து அதில் போட முடியும். நீங்கள் வேணால் அது மூலியமாக ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லான்ச்சுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த ஃபோன் வந்தால் வாங்குவீங்களா, நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு பேர் ஃபோன் வாங்குறாங்கன்னு தெரியல, அதுக்காக தான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.